எல்லா பேஷண்ட்ஸுக்கும் பர்சனல் கேர் தராங்க. 30 years of proven medical records. All eye care treatment under one roof. அதான் ஆர்கே ஐ சென்டரோட ஸ்பெஷாலிட்டி. அர்த்தமுள்ள வாழ்வு என்ற நிகழ்ச்சிக்கு மறுபடியும் உங்களை வாழ்த்தி வரவேற்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கம். சில வாரங்களாக நாம் நன்மை தீமை அறிவதன் முக்கியத்துவத்தை குறித்தும், அறிவு ஞானம் எதற்காக ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார், அதை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்றெல்லாம் தியானித்து வருகிறோம். இன்று இறையியலிலே இந்த நன்மை தீமை அறிகிற விருட்சத்தை வைத்த பிறகு ஆதாம் செய்த தவறினாலே பாவம் உள்ளே வந்தது. இரண்டாவது ஆதாம் இயேசுநாதர் வரவினாலே அதற்கு தீர்வு காண்கிறோம் என்றெல்லாம் ஒரு பாடம் நமக்கு சொல்லப்படுகிறது. ஆண்டவருடைய திட்டத்தில் பிழை வர வாய்ப்பில்லை. யோபு 42:2 சொல்லுவார், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவராயிருக்கிறீர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்று. ஸோ ஆண்டவருடைய திட்டம் தடைப்படாமல் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதை நாம் புரிந்து கொண்டவர்களாகவும் அதற்கு ஏற்ப நடந்து கொள்ளுகிறவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும். இறையியலில் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு ஆதாம் இதை புசிக்கக்கூடாது என்றும், அதை புசித்ததினால் பாவம் உள்ளே வந்தது, மரணம் வந்தது என்றெல்லாம் நாம் நம்முடைய இறையியலில் சொல்லி ஒருவரை ஒருவர் தேற்றிக்கொண்டு எல்லா பழியும் ஆதாம் மேல் போட்டுவிட்டு நாம் ஏதோ படிக்காமல் போகலாம் என்றெல்லாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியிலே கடவுளின் முன் அறிதலை குறித்து நாம் தியானிக்கப் போகிறோம். கடவுளுக்கு எல்லாம் என்ன நடக்கும் என்று தெரிந்திருந்தால், முன் அறிந்திருந்தால் இப்பொழுது நடக்கும். கடவுளுக்கு எல்லாம் என்ன நடக்கும் என்று முன் அறிந்திருந்தால் நம்முடைய நோக்கத்தையும் அவருடைய திட்டத்தையும் நாம் நன்றாக புரிந்து கொள்ளுவோம். கடவுளுக்கு என்ன நடக்கும் என்பது தெரியும் என்பதை வேதத்தில் எங்கெல்லாம் நாம் காணக்கூடும் என்பதை சற்று தியானிப்போம். ஏசாயா 46:10 இப்படியாக, அந்தத்துள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வகால முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகளையெல்லாம் செய்வேன் என்று சொல்லி. இந்த பகுதியை நாம் வாசிக்கும்போது இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளும் காரியங்கள் அந்தம். அந்தம் என்றால் முடிவு. பிற்காலத்தில் என்ன நடக்கும் என்பது ஆண்டவருக்கு முற்காலத்திலேயே தெரியும். அந்தத்துள்ளவைகளை ஆதி, ஆதி என்றால் முதல், ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகள், இன்னும் நடக்கக்கூட இல்லை, ஆனால் அவைகளெல்லாம் அவருக்கு பூர்வகாலம் முதலும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகளையெல்லாம் செய்வேன் என்று சொல்லி. அப்பொழுது இப்படி பார்க்கும்போது அவருடைய சித்தத்தின் பிரகாரமாக எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது, அவருடைய ஆலோசனையின் பிரகாரமாக நடந்து கொண்டிருக்கிறது. யூதாஸ்காரியோத்து காட்டிக் கொடுப்பான் என்பது அவர் யூதாஸ்காரியோத்து பிறப்பதற்கு முன்பாகவே அவருக்கு தெரியும். பேதுரு மறுதலிப்பான் என்பது மறுதலிப்பதற்கு முன்பாகவே அவருக்கு தெரியும். வேதத்திலே பல இடங்களிலே அவற்றை அவர் நமக்கு தெரியப்படுத்தும் போது நாம் அதிஜாகிரதையாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை, அவருடைய திட்டத்தின் பிரகாரமாகத்தான் எல்லாம் நடக்கிறது. அப்பொழுது அவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் ஆழமாக அறிந்து கொண்டு அதன்படி செயல்பட வேண்டும். மற்றும் ஏசாயா 48வது அதிகாரம் 3வது வசனங்களிலே இப்படியாக கூறப்பட்டுள்ளது, பூர்வ காலத்தில் நடந்தவைகளை ஆதி முதல் அறிவிக்கிறேன், அவைகளின் வாயிலிருந்து பிறந்தன, அவைகளை வெளிப்படுத்தினேன், அவைகளை சடுதியாய் செய்தேன், அவைகள் நடந்தன. கடவுள் ஒரு திட்டத்தோடு தான் இங்கு செயல்படுகிறார், திட்டமில்லாமல் வரவில்லை. நாம் ஒரு திட்டத்தை போட்டு அது சரியாக செயல்படவில்லை என்றால் அதை உடனே நிறுத்தி இருப்போம். கூகுள் மேப்பிலே நாம் ஒரு இலக்கை நிர்ணயித்துவிட்டு வாகனத்தை ஓட்டிக்கொண்டு செல்லும்போது நாம் அதிகமாக ஒரு திசையில் திரும்பாமல் நேராக போய் அந்த கூகுள் நமக்கு எச்சரிப்பின் சத்தமாக திரும்பு, யூட்டர்ன் எடு, இடதுபுறம் போ, வலதுபுறம் போ என்றால் உடனடியாக எடுத்து விடுவோம். ஆதாம் இறக்கிறான், வந்தவர்களெல்லாம் இறக்கிறோம் என்று தெரிந்தும் ஆண்டவர் ஒரு செயலை எடுக்காமல் பேட்சாக
நம்ம எல்லாம் கொண்டு வந்து சாவதற்கு அனுமதிக்கிறார் என்றால் அவருக்கு அதன் பின்னணியிலே ஒரு பெரிய திட்டம் இருக்கும். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று நாம் பார்க்க போவதெல்லாம் ஆண்டவருடைய முன் அறிதல். ஆண்டவருக்கு இதெல்லாம் முன்பாகவே தெரியும் என்று நமக்கு தெரியும் போது நாம் அதிஜாகிரதையாக இருப்போம். மற்றும் ஏசாயா 48:5 இப்படியாக நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது, ஆகையால் என் விக்கிரகம் அவைகளை செய்ததென்றும் நான் செய்த சுரூபமும் நான் வார்ப்பித்த விக்கிரகமும் அவைகளை கட்டளையிட்டதென்றும் நீ சொல்லாதபடிக்கு நான் அவைகளை முன்னமே உனக்கு அறிவித்து அவைகள் வராததற்கு முன்னே உனக்கு வெளிப்படுத்தினேன். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால், என்ன நடக்கும் என்பது அவருக்கு முன்கூட்டியே தெரியும். விக்கிரகங்களுக்கு தெரியாது. அவர் எனக்கு தெரியும் என்று சொல்லுகிறார். அப்படி பார்க்கும்போது ஆதியாகம் முதல் வெளிப்பாடு வரை என்ன நடக்கும், நம்முடைய வாழ்க்கையிலே பிறப்பு முதல் இறப்பு வரை என்ன நடக்கும் என்பதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது நாம் ஏன் இந்த உலகத்துக்கு அனுப்ப வேண்டும், இறப்போம் என்று தெரிந்தும் ஏன் அனுப்ப வேண்டும் என்றெல்லாம் பார்க்கும்போது அவருடைய திட்டம் ஏராளம். நம்மை பயிலுவிக்கிறார், நாம் பயில வேண்டும். அதில் சோடை போகாமல் பயில வேண்டும். அதில் அவருடைய முன்னறிவின்படி நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளத்தான் இப்போது இதெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏசாயா 41 21 முதல் 23 வரை இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. உங்கள் வழக்கை கொண்டு வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பலமான நியாயங்களை வெளிப்படுத்துங்கள் என்று யாக்கோபின் ராஜா உரைக்கிறார். அவர்கள் அவைகளை கொண்டு வந்து சம்பவிக்க போகிறவைகளை நமக்கு தெரிவிக்கட்டும். அவைகளில் முந்தி சம்பவிப்பவைகள் இன்னவைகள் என்று சொல்லி நாம் நம்முடைய மனதை அவைகளின் மேல் வைக்கும்படிக்கும் பிந்தி சம்பவிப்பவைகளை நாம் அறியும்படிக்கும் நமக்கு தெரிவிக்கட்டும். வரும் காரியங்களை நமக்கு அறிவிக்கட்டும். பின்வரும் காரியங்களை எங்களுக்கு தெரிவியுங்கள், அப்பொழுது நீங்கள் தேவர்கள் என்று அறிவோம். அல்லது நன்மையாவது தீமையாவது செய்யுங்கள், அப்பொழுது நாங்கள் திகைத்து ஏகமாய் கூடி அதை பார்ப்போம். இதிலிருந்து கர்த்தர் நமக்கு என்ன சொல்லுகிறார் என்றால், மற்றவர்களால் மற்ற தேவர்களால் என்ன சம்பவிக்கக்கூடும் என்பதை சொல்ல முடியாது, கூடாது. ஆனால் என்னால் முடியும். என்ன சம்பவிக்கக்கூடும், என்ன சம்பவிக்கும் என்பதெல்லாம் எனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய திட்டத்திலே எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. எதுவும் பிசகவில்லை. நாம் அதிக ஞானத்தோடு அதை ஏன் நமக்கு கொடுத்தார், என்ன எதிர்பார்க்கிறார் என்பதையெல்லாம் நாம் புரிந்து கொண்டு அதன்படி செயல்பட்டு எந்த காரணத்துக்காக நம்ம இந்த உலகத்தில் கொண்டு வந்தாரோ, இறப்பை அனுமதித்தாரோ, அதை நாம் புரிந்து கொண்டு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தால்தான் அவர் மறுமையிலே அவர் நமக்காக வைத்திருக்கிற பணியிலே போய் அமர முடியும். ஒரு காரணம் இல்லாமல் நம்மை கொண்டு வர மாட்டார். காரணம் இல்லாமல் மரணத்தை அனுமதிக்க மாட்டார். மரணத்தை நாம் பயத்தோடு பார்க்கிறோம். மரணம் ஒரு முடிவல்ல, அது ஒரு முற்றுப்புள்ளி அல்ல, அது ஒரு கமா. அதன் பிறகு மறுபடியும் தொடரும். இந்த வாழ்க்கை முடிந்த பிறகு ஆண்டவரே சொல்லியிருக்கிறார், மறுமையிலே உனக்கு நான் பல பொறுப்புகளை வைத்திருக்கிறேன் என்று. வெளிப்பாடு 3:21 சொல்லுவார், நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்திலே அமர்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனையும் என் சிங்காசனத்திலே அமர அருள் செய்வேன். அப்பொழுது நாம் அங்கு மறுமையிலே போக வேண்டுமென்றால் இம்மையிலே சாக வேண்டும். இம்மையிலே சாகும்போது நம்முடைய ஆவி நம்முடைய உடம்பை விட்டு பிரியும். ஆனால் அவர் 2 கொரிந்தியர் 5 மற்றும் 2 சொல்லப்பட்டது போல இந்த பூமிக்குரிய கூடாரமாகிய இந்த வீடு அழிந்து போனாலும் கைவேலையல்லாத நித்திய வீடு ஒன்றை அவர் நமக்கு கொடுப்பார். அதை வைத்து நம்மை அவர் அங்கு கொண்டு போய் அரசாள அனுமதிப்பார். அதையெல்லாம் தெரிந்து கொண்டுதான் இந்த திட்டத்திலே அவர் இறங்கி இருக்கிறார். அதை நாம் புரிந்து கொண்டு அதன்படி அவர் கொடுத்த வாய்ப்பை இழந்து விடாமல் நல்லபடியாக படித்து அவரை போல் ஆகி அவருடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து கர்த்தருடைய முன்னறிதலை நாம் இந்த வேத பகுதியிலும் நாம் காணலாம்.
1 ராஜாக்கள் 13வது அதிகாரம் 1 மற்றும் 2வது வசனங்களிலே இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. எரோபியாம் தூபம் காட்ட பலிபீடத்தண்டையில் நிற்கையில், இதோ தேவனுடைய மனுஷன் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யூதாவிலிருந்து பெத்தேலுக்கு வந்து அந்த பலிபீடத்தை நோக்கி, பலிபீடமே பலிபீடமே, இதோ தாவீதின் வம்சத்தில் யோசியா என்னும் பெயருள்ள ஒரு குமாரன் பிறப்பான். அவன் உன்மேல் தூபம் காட்டுகிற மேடைகளின் ஆசாரியர்களை உன்மேல் பலியிடுவான். மனுஷன் எலும்புகளும் உன்மேல் சுட்டெரிக்கப்படும் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தையை கூறி, இதை அவர் 1 ராஜாக்கள் 13வது அதிகாரத்தில் சொல்லுகிறார். இது நடைபெறுவது எப்போது என்றால் 2 ராஜாக்கள் 23வது அதிகாரத்திலே 450 வருடங்கள் கழித்து நடைபெறும். அது எங்கே எழுதப்பட்டிருக்கிறது என்றால் 2 ராஜாக்கள் 23வது அதிகாரம் 15வது வசனத்திலே, இஸ்ரவேலை பாவம் பண்ணின நோபாத்தின் குமாரனாகிய எப்ராயிம் பேத்தலின் உண்டாக்கியிருந்த பலிபீடமும் மேடையும் ஆகிய இவ்விரண்டையும் அவன் இடித்து, என்ன சொன்னாரோ அது இப்போது நடக்கிறது. அந்த மேடையை சுட்டெரித்து தூளாக்கி விக்கிரக தொப்பையும் சுட்டெரித்தான். யோசியா திரும்பி பார்க்கிற போது அங்கே அந்த மலையில் இருக்கிற கல்லறைகளை கண்டு ஆட்களை அனுப்பி அந்த கல்லறைகளில் உள்ள எலும்புகளை எடுத்து வரச் செய்து, இப்படி நடக்கும் என்று தேவனுடைய மனுஷன் கூறின கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவைகளை அந்த பலிபீடத்தின் மேல் சுட்டெரித்து அதை தீட்டாக்கினான். அப்பொழுது அவன், நான் காண்கிற அந்த குறிப்படையாளம் என்ன என்று கேட்டதற்கு, அந்த பட்டணத்து மனுஷர், அது யூதாவிலிருந்து வந்து நீர் செய்த இந்த கிரியைகளை பெத்தேலின் பலிபீடத்திற்கு விரோதமாய் கூறி அறிவித்த தேவனுடைய மனுஷனுடைய கல்லறை என்றார்கள். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால், என்ன நடக்கும் என்பது அவருக்கு முன்கூட்டியே தெரியும். அதனால்தான் அவர் தன்னுடைய குமாரனை, ஏக குமாரனை உலகம் உருவாவதற்கு முன்பாகவே நமக்காக பாவ நிவாரண பலியாக வைத்தார். உங்கள் அது 1 பேதுரு 1வது அதிகாரம் 18 முதல் 20 வரை உள்ள வசனங்களிலே சொல்லியிருக்கிறார். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தின் இன்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற்ற பெற்ற இரத்தத்தினாலும் மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அவர் உலகத் தோற்றத்துக்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலத்திலே வெளிப்படுத்தப்பட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஏதேச்சையாக இந்த உலகத்துக்கு வரவில்லை. ஆண்டவர் நம்மை ஒரு திட்டத்தோடு கொண்டு வந்திருக்கிறார். அவருக்கு என்ன நடக்கும் என்பது முன்கூட்டியே தெரியும். பாவத்தை மேற்கொள்ளுகிற ஒரு சந்ததியை எதிர்பார்க்கிறார். நாம் பாவத்தை புரிந்து கொள்ள வேண்டும், அதை மேற்கொள்ள வேண்டும். அதன் பிறகு வெற்றி சிறந்தவர்களாக அவரிடத்தில் போய் அரசாளுகிறவர்களாகவும் பதவியை வகிக்கிறவர்களாகவும் போக அவர் நமக்கு கொடுத்த வாய்ப்பினை நாம் வீணாக்கிவிடக்கூடாது. வீடியோவின் மற்ற பகுதிகளை நீங்கள் பார்க்க வேண்டுமென்றால் யூடியூபிலும் நரேந்திரநாத் என்கிற யூடியூபிலும் www.divine2.asia என்கிற வெப்சைட்டிலும் காணலாம். நன்றி, வணக்கம். எல்லா பேஷண்ட்ஸுக்கும் பர்சனல் கேர் தராங்க. 30 years of proven medical records. All eye care treatment under one roof. அதான் RK ஐ சென்டரோட ஸ்பெஷாலிட்டி.